பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே கூட நம்முடைய ஆண்டவரை நாம் ஆராதிக்கும்படியாய், அவரை ஸ்துதிக்கும்படியாய் நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய வேண்டுதல்கள் எப்பொழுது கேட்கப்படும் தெரியுங்களா? நாம் ஆண்டவரை போற்றி புகழும் பொழுதுதான், ஆண்டவரை ஸ்துதிக்கும் பொழுதுதான் நம்முடைய வேண்டுதல் கேட்கப்படும் என்று சீராக்கின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். இடைவிடாமல் உன் பெயரை புகழ்வேன், நன்றி பாடல் பாடுவேன் என்று சொல்லி ஆண்டவரை வேண்டினேன். இடைவிடாமல் உன் பெயரை புகழ்வேன், நன்றி பாடல் பாடுவேன் என்று சொல்லி ஆண்டவரை வேண்டினேன். அடுத்த வசனம் 11வது வசனத்திலே, என் மன்றாட்டு கேட்கப்பட்டது. அழிவிலிருந்து நீர் என்னை மீட்டீர், தீங்கு விளையும் நேரத்திலிருந்து என்னை விடுவித்தீர். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய மன்றாட்டு எப்போ கேட்கப்படுகிறது? ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் பொழுது, ஆண்டவரை ஸ்துதிக்கும் பொழுது நம் மன்றாட்டு கேட்கப்படுகிறது. பிரியமானவர்களே, உங்கள் மன்றாட்டு இந்த வேளையில கேட்கப்படணுமா? என்னோடு இணைந்து ஆண்டவரை ஸ்துதிப்பீர்களா? உங்கள் மன்றாட்டு நிச்சயமாகவே கேட்கப்படுவது உறுதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எலோஹிம் யாவே, துதித்து உம்மை ஆராதிப்போம் எலோஹிம் யாவே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எலோஹிம் யாவே, துதித்து உம்மை ஆராதிப்போம் எலோஹிம் யாவே. எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே. படைத்து என்னை அன்பு செய்யும் எலோஹிம் யாவே, படைத்து என்னை அன்பு செய்யும் எலோஹிம் யாவே. பாதுகாத்து நடத்த வல்ல எலோஹிம் யாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஓ, நம்மை படைத்து நம்மை அன்பு செய்கிற, நம் ஒவ்வொருவரையும் படைத்து நம்மை அன்பு செலுத்துகிற அன்பு தெய்வத்தை நாம் ஸ்துதிப்போமா? நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து நம்மை நடத்தி வருகிற அன்பு தேவாதி தேவனை நாம் ஆராதிப்போமா, ஸ்துதிப்போமா? ஹல்லேலூயா. படைத்து என்னை அன்பு செய்யும் எலோஹிம் யாவே, பாதுகாத்து நடத்த நல்ல எலோஹிம் யாவே. எலோஹிம் யாவே, எலோஹிம்